बना के छोड़ दीजिए बस।
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய ஆரம்ப வகுப்பை நாம் ஆரம்பிப்போம். இன்றைய வகுப்பு கொஞ்சம் எமது அடிப்படை வகுப்புகளை நாம் முடித்து விட்டோம். ஸோ இன்றைய வகுப்பு நாம் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். தியானம் பற்றிய ஆழமான விடயங்களை பார்ப்போம். ஸோ நாம் அனைவரும் இங்கே தியானத்துக்காக கூடியிருக்கின்றோம். ஸோ முதலில் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, சயோகா தியானம் தானாக நடைபெற விட வேண்டிய ஒன்று. தியானம் செய்ய முடியாது, அது தானாக நடைபெற விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் அது சுழுமினை நாடியில் தானாக இயங்கும் சக்தி, அதாவது யோக சக்தி தானாக இயங்க வேண்டும். ஸோ நாம் அதை நடைபெற விட்டுவிடுவதே எமது வேலை. ஸோ அதற்கு நாம் முற்றிலும் சிரமமின்றி இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த எமக்கு தேவையான அனைத்தும் எமக்குள்ளேயே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் அந்த யோக சக்தி எம்மை தியானத்துக்கு எடுத்து செல்லும் அந்த சக்தியோடு நாம் பிறந்திருக்கின்றோம். அதை எவ்வாறு வேலை செய்ய விடுவது என்பதை நாம் இந்த சயோகா தியானத்தில் கற்றுக்கொள்கின்றோம். அதாவது நாம் மனதில் எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இந்த எண்ணங்கள் எதிர்வினை. நாம் எதற்கோ எதிர்வினை புரிந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதும் எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. மற்றும் வேண்டாதவற்றை, அதாவது எமது கவனம் வேண்டாதவற்றில் செல்லாது எமக்குள் நாம் கொண்டு செல்ல வேண்டும். எமக்குள் கொண்டு செல்லும் போதே நாம் அந்த எமக்குள் இருக்கும் அனைத்தையும் நாம் நடைபெற விட்டுவிட வேண்டும், கவனிக்க முடியும். முற்றிலும் சிரமமின்றி நாம் கவனிப்பது, அதாவது இதைத்தான் சாட்சி பாவ நிலை என்று சொல்லுவோம். அமைதியாக நடப்பதை பார்த்து கொண்டு இருப்பதே எமது வேலை. அதுவே தியான நிலை. அங்கு எண்ணங்கள் இல்லை, எமது மனதின் எதிர்வினைகள் இல்லை. ஏனென்றால் எமது கவனம் எமது மனதுக்கு அப்பால், எண்ணங்களுக்கு அப்பால் செல்கின்றது. வேண்டாதவற்றில் எமது கவனம் செல்லாது. ஏனென்றால் நாம் இந்த சக்தியை நாம் உணர்ந்திருக்கின்றோம். அது எமக்கு ஆறுதலை தருகின்றது, ஆனந்தத்தை தருகின்றது, அறிவை தருகின்றது, எம்மை முற்றிலும் கவனித்து கொள்கின்றது. எனவே வேண்டாதவற்றில் எமது கவனம் செல்லாது. இதிலேயே நாம் முழு கவனத்தையும் செலுத்துவோம். ஏனென்றால் அதுவே எமக்கு நன்மை தரக்கூடியது, எம்மை வளம்படுத்தக்கூடியது, தாய் போல் கவனித்து கொள்ளக்கூடியது, எமக்கு ஊட்டமளிக்கக்கூடியது, எமது உடல் மன உள ஆத்மா ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளக்கூடியது, எமக்கு நல்வழி காட்ட வல்லது.
முதலில் இலகுவாக அமர்ந்து கொள்வோம். தியான நிலைக்கு நாம் செல்வதற்கு மற்றும் இங்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. நீங்கள் வசதியாக அமர்ந்து கொள்ளலாம். நிலத்தில் அமர விரும்பினாலும் நீங்கள் நிலத்தில் அமர்ந்து கொள்ளலாம். நாற்காலியில் அமர விரும்பினாலும் நாற்காலியில் அமர்ந்து கொள்ளலாம். மனம் உடல் இரண்டையும் அமைதியாக வைத்து கவனத்தை தலை உச்சி குலுக்கி கொண்டு வருவோம். அதுவே நாம் சிறு குழந்தைகள், பிறந்த குழந்தைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தலையில் ஒரு ஓட்டை, உச்சி குழி துடித்து கொண்டிருக்கும். அந்த ஓட்டை பிரம்மராந்திரம், அந்த பிரம்மா, அதாவது பிரம்மம் எனப்படும் அந்த ஞானம், அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் ஓட்டை பிரம்மர் ஆந்திரம். ஆந்திரம் என்றால் ஓட்டை. அங்கு நாம் கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதன் மூலமாக அங்கு அந்த ஓட்டை வழியாக எமது கவனத்தை உள்முகமாக நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதுவே தியானத்தின் முதல் படி. அதை நீங்கள் அமைதியாக செய்ய முடிந்தால் அது மிகவும் தியானத்துக்கு நாம் இலகுவாக சென்று விடலாம். தியான நிலைக்கு, அமைதி நிலைக்கு. கவனத்தை பிரம்மராந்திரத்தில் வைப்போம். அந்த பிரம்மராந்திரத்துக்கு கீழ் எமது இடது இருதயத்தில் பீடம் இருக்கின்றது. தலையிலும் எமது சக்கரங்களின் பீடங்கள் அமைந்திருக்கின்றது. இருதயத்தின் பீடம் அந்த உச்சிக்கு கீழ் இருக்கின்றது. இருதயத்தில் கவனத்தை கொண்டு செல்கின்றோம். எமது இருதயத்தில் நாம் கவனத்தை கொண்டு செல்லும் போது இருதயம் எவ்வாறு இருக்க வேண்டும்? அங்கு தூய்மை இருக்க வேண்டும். எமது இருதயம் நேர்மை இருக்க வேண்டும். எமது இருதயத்தில் நேர்மை இருக்க வேண்டும். நாம் உண்மையாக இருக்க வேண்டும். தூய்மை எனும் போது நாம் தூய்மைக்காக பிரார்த்திக்கலாம். தாயே, எனது இருதயத்தை தூய்மையாக நான் வைத்திருக்க எனக்கு அருள் புரியுங்கள். வேண்டாத எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் நான் விடுத்து தூய இருதயம். எமது மனதுக்கு அப்பால் நாம் கவனத்தை தூய இருதயத்துக்கு கொண்டு செல்கின்றோம். தலை உச்சி குழியில் நான் நேர்மையாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனக்குள் பல குறைகள் இருக்கலாம். அதை நான் நேர்மையோடு எதிர்கொள்ளும் திறன், அதுவே எமது குரு ஸ்ரீ மாதாஜி எதிர்பார்ப்பது. நாம் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பலப்படுத்தி கொண்டு போக வேண்டும். வேண்டாதவற்றை விடுத்து நல்லவற்றை அரவணைத்து நாம் மெதுவாக வளர வேண்டும். அந்த நேர்மை நமக்குள் இருக்க வேண்டும். வேண்டாத ஏதும் நாம் கண்டால் சில நேரங்களில் கோபம் வரலாம். யாரையாவது பற்றி கோபப்படலாம், அல்லது பொறாமைப்படலாம், அல்லது நமக்கு வெறுப்பு வரலாம், வெறுக்கலாம். அவர்கள் கூடாதவர்கள் என்று நாம் வெறுக்கலாம். எதுவானாலும் அந்த உணர்வுகள் இதயத்தில் வரும்போது நாம் பிரார்த்திக்கலாம். தாயே, இந்த உணர்வுகள் எனது ஆத்மாவுக்கு எதிரானவை, எனது ஆத்மாவை வளம்படுத்த வல்லது அல்ல. எனவே இந்த உணர்வுகள் எனக்கு வேண்டாம். தாயே, தயவு செய்து என் இருதயத்தில் இருந்து எடுத்து விடுங்கள். பிரார்த்தனைகள் இருதயத்தை வளம்படுத்தும். மற்றும் உண்மையாக இருப்போம். இந்த தியானத்தில் நாம் உண்மையாக இருப்போம். நான் முன்னேற வேண்டும். ஸ்ரீ மாதாஜி எமது குரு, அன்பு தாய், தெய்வீக குரு இந்த தியான முறையை எமக்கு இலகுவாக மற்றும் எந்தவித கட்டணமும் அறவிடாது இலவசமாக எமக்கு தந்து அருளுகின்றார். எனவே இந்த தியானத்தில் நாம் உண்மையாக இந்த தியானத்தில் பயன்பெற வேண்டும். அந்த உண்மை
எமது இதயத்தில் இருக்க வேண்டும். நன்றி உணர்வு இருக்க வேண்டும். ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும், இந்த தியானத்தில் நாம் அடையும் ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் நமது இதயத்தில் நன்றி உணர்வு இருக்க வேண்டும். அந்த நன்றி உணர்வு மேலும் மேலும் நம்மை பலப்படுத்தி கொண்டு செல்லும். பின்பு நமது சாஸ்திரத்துக்கு கவனத்தை எடுத்து செல்லுவோம். ஆயிரம் நரம்புகள் ஒளி ஊட்டப்படும் போது எமது மனம் தெளிவடைகின்றது. எமக்குள் தூய ஞானம் புலப்படுகின்றது. ஆத்ம ஞானம், ஆத்ம ஒளி, அதாவது எமது அறியாமை விலகி நாம் மன தெளிவடைகின்றோம். இது எம்மை மேலும் மேலும் அமைதி கெடுத்து செல்கின்றது. இப்பொழுது சுழுமுனை நாடி வழியாக கவனத்தை மூலாதாரம் வரை விரிவடைய செய்வோம். மிக இலகுவாக, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாது இலகுவாக எமது சுழுமுனை நாடியை கவனிப்போம். மூலாதார சக்கரம் முழந்தண்டு அடிப்பாகத்தில் இருக்கின்றது. அதை கவனிப்போம். மிகவும் பொறுமையோடு, அமைதியோடு சாட்சி நிலையில் இருப்போம். நீங்கள் எதிர்வினை புரியாத சாட்சி நிலை என்பது ஆரம்பத்தில் சிறிது நேரம் எடுக்கும். தியான நிலைக்கு செல்வதற்கு எண்ணங்கள் வரலாம், அல்லது பிரஷர், அதாவது தலையில் அழுத்தம், வெப்பம் என்பவற்றை உணரலாம். எனவே அதற்கு நீங்கள் எதிர்வினை புரிய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதை தானாக வெளியேற விட்டு விடுவோம். குடலினி தாய் முழந்தண்டு அடிப்பாகத்தில் நமது மூலாதாரத்தில் இருக்கின்றார், முக்கோண வடிவமான புனித எலும்பில். தாயிடம் விட்டு விடுவோம். தாயே, என்னை அமைதியான தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். தாயே, எண்ணங்கள் இல்லாத அமைதி நிலை. இப்பொழுது இரு கைகளின் 10 விரல் நுனிகளையும் உள்ளம் கைகளையும் அவதானிப்போம். இங்கு நாம் நமது சக்கரங்களின் நிலைகளை உணரலாம். அவதானிப்போம். எமது இடது சுவாதிஸ்தானத்தை சிறிது நேரம் கவனிப்போம். இடது சுவாதிஸ்தானம் தூய தெய்வீக ஞானம், எமது தியான அனுபவங்கள், ஆத்மாவின் அனுபவங்கள் மூலமாக நமக்கு தூய ஞானம் கிடைக்கின்றது. குண்டலினி தாயிடம் சொல்லுவோம். தாயே, எனது மமகாரம்
கடந்த கால வாழ்வில் அனுபவங்கள் மமகாரமாக எனது தலையில் இருக்கின்றது. அதனால் ஏற்பட்ட மனக்கட்டுப்பாடுகள், பிழையான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள், கடந்த கால தாக்கங்கள், நினைவுகள், இவற்றை என்னிடமிருந்து முழுமையாக அகற்றி எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். நமது வலது கையை இடது சுவாதிஸ்தானத்தில் வைப்போம். இடது பக்க அடிவயிற்று பகுதியில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அந்த காலும் எமது கால் தொடையும் வயிறும் சந்திக்கும் அந்த பகுதி, அதில் நீங்கள் வலது கை விரல்களால் சிறிது அழுத்தம் கொடுத்து அங்கு வலது கையை வைப்போம். சிறிது நேரம் கவனிப்போம். குண்டலினி தாயே, எனது இடது சுவாதிஷ்டான சக்தி மையத்துக்கு வந்தருளுங்கள். அங்கு தங்கள் வருகையை நான் குளிர்மையாக உணர எனக்கு அருள் புரியும். எனக்கு தூய தெய்வீக அறிவை தந்தருளுங்கள். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்திக்கு எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். பிரபராந்திரம் திறந்திருக்கட்டும். எனது சுயத்தை அறியும் தூய ஞானத்தை எனக்கு தந்தருளுங்கள். தூய ஞானம் என்பது நமது ஆத்மாவை நாம் முழுமையாக, ஆத்மாவின் மேன்மை கண்ணியத்தை முழுமையாக அனுபவம் ரீதியாக அறிந்து கொள்ளுதல். அந்த திவ்ய அனுபவங்களை தியானம் மூலம் எனக்கு தந்தருளுங்கள் தாயே. நாம் ஆத்மாவை அறிந்து கொள்ளும் போது, எமது சுயத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது பரமாத்மாவை நாம் அறிகின்றோம். பரமாத்மாவின் பிரதிபலிப்பே ஆத்மாவாகும். நமக்குள் இருக்கும் ஆத்மாவை நாம், ஆத்மாவின் மேன்மையையும் கண்ணியத்தையும் நாம் உணர்ந்து கொள்ளும் போது பரமாத்மாவை நாம் அறிகின்றோம். பரமாத்மாவை வெளியில் தேட முடியாது, எமக்குள் இருக்கின்றது பிரதிபலிப்பாக. இந்த ஞானம் நமக்கு அவசியம். இந்த ஞானம் புத்தகங்களால் படிப்பதில் கிடைப்பது அல்ல, தியான அனுபவங்கள் மூலமாக எமது ஆத்மாவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எமது சுயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாயே, அந்த ஞானத்தை எனக்கு தந்தருளுங்கள்.
அதுவே எனது தூய விருப்பமாகும். இப்பொழுது கைகளை நாம் வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இரு கைகளின் கட்டை விரல்களையும் நாம் அவதானிப்போம். அங்கு நுண்ணதிர்வுகள் அதிகரித்திருப்பதை காண முடிகின்றதா என்று பாருங்கள். ஏனென்றால் இரு கைகளின் கட்டை விரல்களும் நமது சுவாதிஷ்டான சக்கரத்தை குறிக்கின்றது. சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருந்து வரும் நரம்புகள் நமது கட்டை விரல்களில் முடிவடைகின்றது. ஸ்ரீ மாதாஜி எம்மை கூட்டாக இந்த தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள் தாயே. இப்பொழுது இந்த நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். எல்லோருக்கும் தெரியும், வீடியோ தேவையா? யாராக்காவது வீடியோ தேவை என்றால் நான் வீடியோவை போடுகின்றேன். ஓகே, ஸோ வீடியோ வேணும். ஓகே ஓகே, நான் போடுறேன். ஸோ இதில் ஸ்ரீ மாதாஜி செய்வது போல் நாமும் பார்த்து செய்வோம். மேலதிக விளக்கம் தேவை என்றால் நான் பின்னர் விளங்கப்படுத்துகின்றேன். இப்பொழுது சரிபிழை முக்கியமல்ல, சரியாக செய்வதா அல்லது சிறிது பிழை விட்டாலும் பிரச்சனை இல்லை, எமது கவனமே முக்கியம். Like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's see. Like that, start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you try it there. One. You see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back. Another. Now the third one has to be 3 times your right hand. Again do it. Very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers of 7. Then 2, then again the 3. Then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7.
இப்பொழுது கவனிப்போம். நாம் நடு நாடியில் சமநிலையில் இருக்கின்றோமா என்று. எவ்வாறு கவனிப்பது? ரெண்டு முறையாக நாம் கவனிக்கலாம். ஒரு முறை எமது இரு கைகளிலும் நாம் லேசாக அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை குளிர்ச்சியான மெல்லிய காற்றாக உணர முடிகின்றதா? எமது உள்ளங்கைகளில், விரல் நுனிகளில் மற்றும் மனம் அமைதியாக இருக்கின்றதா? எண்ணங்கள் இல்லாது அந்த அமைதி நிலைக்கு நாம் சென்றிருக்கின்றோமா? குண்டலினி தாயின் வழிபாட்டை தலையுச்சியில் குளிர்ச்சியாக உணர முடிகின்றதா? எமது வலது கையை தலை உச்சியில் ஒரு 2 அங்குல உயரத்தில் வைத்து கவனிப்போம். கவனித்தல் மட்டுமே, நாம் ஒன்றும் செய்வதில்லை. சூடாக இருந்தால் அதை வெளியேற விட்டுவிடுங்கள். எண்ணங்கள் வந்தால் நான் மன்னிக்கின்றேன், நான் எனது எண்ணங்களை மன்னிக்கின்றேன் என்று அதை சொல்லுங்கள். அவை தானாக விலகிவிடும். மற்றும் பிரார்த்திப்போம், தாயே என்னை தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். வலது உள்ளம் கைக்கும் தலை உச்சி குளிக்கும் இடையில் உள்ள பகுதியில் குளிர்ந்த அந்த காற்று வெளிவருவதை உணர முடிகின்றதா? வலது கையில் உணர முடிந்தால் வலது கையை மடக்கி கொண்டு வந்து இப்போது இடது கையால் தலையுச்சிக்கு ஒரு 2 அங்குல உயரத்தில் வைத்து கவனிப்போம். இப்பொழுது இடது உள்ளம் கைக்கும் தலை உச்சி குளிக்கும் இடையில் உள்ள பகுதியில் அந்த குளிர்ந்த காற்றை தலை உச்சியில் இருந்து வெளிவருவதை உணர முடிகின்றதா? எமது கைகளில் அவை படுவதை நாம் உணர முடிகின்றதா? உணர முடிந்தால் கையை மெதுவாக மேலே 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 மெதுவாக கொண்டு செல்லுங்கள், அந்த குளிர்ச்சியை உணரும் வரை. கையை எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போங்க. வலது கை மடியில் திறந்திருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜியின் படத்தை நோக்கி இடது கை 5 விரல்களையும் இப்பொழுது ஆகாயத்தை நோக்கி நாம் திருப்புவோம். இந்த நிலையை நாம் அவதானிப்போம். இந்த நிலை எமது வலது நாடியை தூய்மைப்படுத்த வல்லது. தலை உச்சியில் ஒரு தளர்வு, நமது சுழுமுனை நாடியில் ஒரு லேசான உணர்வு, சுழுமுனை நாடி விரிவடைந்த ஒரு நிலை, இவற்றையே நாம் அவதானிக்க வேண்டும். இப்பொழுது எமது இடது கையை மெதுவாக எமது மடிக்கு கொண்டு வருவோம். வலது கையை மீண்டும் எமது தலை உச்சி குழியில் 2 அங்குல உயரத்தில் வைப்போம். உள்ளம் கைக்கும் வலது உள்ளம் கைக்கும் தலை உச்சி குளிக்கும் இடையில் குளிர்ச்சியை
உணர முடிகின்றதா? வெப்பம் வந்தால் அதை தானாக வெளியேற விட்டுவிடுங்க. பின்பு நமது கையை மெதுவாக மிகவும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு செல்வோம். அந்த குளிர்ச்சியை தொடர்ந்து உணர முடிகின்றதா? கொண்டு சென்று கை முடிவான வரை நாம் மேலே கொண்டு செல்வோம். அந்த உயரத்திலும் அந்த குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? முழுமையாக கையை கொண்டு சென்ற பின்பு நமது வலது கையின் 5 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இந்நிலை நமது இடது நாடியால் ஏற்படும் அனைத்து உடல் உபாதைகளையும் சமநிலை செய்ய வல்லது. தலையுச்சி குழி தளர்வு, சுழுமுனை நாடி லேசாக விரிவடைவதை கவனிப்போம். இப்பொழுது வலது கையை மெதுவாக மடக்கி கொண்டு வருவோம். இரு கைகளையும் மடியில் வைத்து சிறிது நேரம் தியானிப்போம். இந்நிலையில் எண்ணங்கள் இல்லாத ஒரு அமைதியான விழிப்பு நிலை. எண்ணங்கள் வந்தால் நாம் மன்னித்து விடுவோம். நான் மன்னிக்கின்றேன் சொன்ன பின்பு என்னிடம் கேளுங்கள், தாயே என்னை தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். இந்த எண்ணங்கள் எனக்கு வேண்டாம், என்னை தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். எனது சிரசில் அமைதியை தாருங்கள். தலையில் ஒரு சூடாக அல்லது ஒரு அழுத்தம் எதுவானாலும் குண்டலினி தாயே அவை அனைத்தையும் என்னிடமிருந்து வெளியேற்றி எனக்கு தியான நிலையை தாருங்கள். இந்நிலையில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை அறியக்கூடியதாக இருக்கும் வலது நாடி பிரச்சனை ஏதாவது இருக்கின்றதா? உங்களுக்கு அமைதியான தியான நிலைக்கு செல்ல முடிந்தவர்கள் அந்த நிலையிலே இருங்கள். இடது நாடி தூய்மைப்படுத்த வேண்டும் என்று யாராவது நினைத்தால், உங்களுக்கு இடது நாடியில் சிறிது சமநிலை தேவை என்று நினைத்தால், இடது நாடியை மடியில் வைத்து வலது நாடியை பூமியை நோக்கி வைப்போம்.
வைத்து பிரார்த்திப்போம். தாயே, தயவு செய்து எனது இடது நாடியை சமநிலை செய்து தாருங்கள். எனது மனசக்தியை, எனது தூய விருப்பத்துக்கான இச்சா சக்தியை ஒளியூட்டி, எனது இடது நாடியை ஒளியூட்டி தாருங்கள். இடது கையில் விரல்களில் நன்றாக நுண்ணதிர்வுகளை பாய்ச்சலை உணர முடிந்தால் இடது நாடி தூய்மை அடைகின்றது என்பதே அதன் அர்த்தமாகும். அந்நிலையில் மனதில் ஒரு அமைதி, பிரம்மராந்திரம் தளர்வடைவதை நாம் காணலாம். இப்பொழுது வலது நாடியை சரி செய்வோம். வலது கை மடியில், இடது கை ஆகாய தத்துவத்தை நோக்கி வைப்போம். இந்நிலையில் உப்பு நீர் சுத்திகரிப்பை செய்வோம். அனைவரும் உப்பு நீரில் கால்களை வையுங்கள். நமது வகுப்புகளுக்கு வரும்போது உப்பு நீர் தயாராக வைத்திருங்கள். அனைவரும் வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக சமநிலை செய்து தாருங்கள். எனது பிராண சக்தி, எனது கிரியா சக்தியை ஒளியூட்டி எனது வலது நாடியை சமநிலை செய்து தாருங்கள். நமது வலது கை விரல்களில் குளிர்ந்த நுண்ணதிர்வுகள், உள்ளம் கை மற்றும் நமது பிரம்மராந்திரம் தளர்வடைந்து அதிலும் ஒரு குளிர்ச்சியை நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது. அதை கவனியுங்கள். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது நடுநாடியில் கவனத்தை வைப்போம். நடுநாடியில் நமது குரு ஸ்ரீ மாதாஜி இடம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, நீங்களே தூய ஆத்மா. உங்கள் அருளால் நான் எனது தூய ஆத்மாவில் கவனத்தை வைக்கும் அதிர்ஷ்டத்தை பெற்றேன். நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை எனக்கு உணர்த்தினீர்கள் தாயே. அது மட்டுமல்ல, நான் இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற உண்மையையும் எனக்கு தெளிவுபடுத்தினீர்கள்.
நான் தனித்தவன் அல்ல. எப்பொழுதும் நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த மூலம் அந்த பரபிரம்மம் என்னை கவனித்துக் கொள்கின்றது. எதுவானாலும் நான் அங்கு செல்ல முடியும், சென்று நான் கேட்க முடியும். அந்த உரிமை தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவாகும். தாயே, அந்த யோக நிலையை எனக்கு தந்தருளுங்கள். இப்பொழுது இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருளுரையை கேட்போம். ஸ்ரீ மாதாஜியின் அருளுரைகள் எமது சக்கரங்கள், நாடிகள் அனைத்தையும் வளம்படுத்த வல்லது. தூய தெய்வீக ஞானத்தை தர வல்லது. ஸ்ரீ மாதாஜியின் அருளுரைகள் அவருடைய தெய்வீக அனுபவங்கள், அவர் கண்டறிந்த உண்மைகள், அனுபவ ரீதியாக நமக்கு அந்த விளக்கங்களை தருகின்றார். எனவே அது தூய ஞானமாகும். அவர் தருவது மட்டுமல்ல, எம்மையும் உணர வைக்கும்
திறன் கொண்ட ஒரு குரு ஆவார். இது வெறும் புத்தக படிப்பல்ல, அவர் சொல்லுவதை நாம் உணர வைப்பவர். அதாவது எம்மையும் குரு நிலைக்கு உயர்த்த வல்லவர். அதை நாம் உணரலாம். அவர் எமது குரு, அவருடைய சீடர்கள் நாம். இந்த அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் போது அதை நாம் உணர்கின்றோம். எமது வாழ்வில் நாம் அதை அனுபவ ரீதியாக உணர்கின்றோம். எனவே ஸ்ரீ மாதாஜியின் அருள்வுரைகள் சக்தி வாய்ந்தவை. அதாவது தெய்வீக அன்பு சக்தியை வெளிவிட்டு கொண்டே இருப்பவை. இந்த தெய்வீக அன்பு சக்தி குளிர்ந்த நுண்ணதிர்வுகள். இதுவே நாம் குண்டலினி சக்தியின் வெளிப்பாடாக எமக்குள் நாம் உணர்வது. ஆத்மாவின் வெளிப்பாடாக நாம் கைகளிலும் தலையுச்சியிலும் சக்கரங்கள் நாடிகளில் நாம் உணர்வது. எனவே ஸ்ரீ மாதாஜியின் உரையை கேட்கும் போது அவதானமாக நாம் கேட்போம். இரு கைகளையும் நாம் மடியில் திறந்து வைத்து தியான நிலையில் கேட்போம். கேட்கும் போது அந்த நுண் அதிர்வுகளை நாம் உணரக்கூடியதாக இருக்கும். மற்றும் ஒவ்வொரு உரையும் கேட்கும் போது ஏதோ ஒன்று உங்கள் இருதயத்தை அன்று தொடக்கூடியதாக இருக்கும். அந்த விடயங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவை உங்களுக்கு உதவும். இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை கேட்போம். ஸ்ரீ மாதாஜியின் இந்த அருள் உரையில் எமது சுயம் ஆத்மாவை எவ்வாறு நாம் அறிந்து கொள்வது பற்றிய ஒரு உரை. எமது சுயம், எமது ஆத்மாவை நாம் அறியும் போது பரமாத்மாவை நாம் அறிகின்றோம். ஏனென்றால் பரமாத்மாவின் பிரதிபலிப்பே எமது ஆத்மா. பிரதிபலிப்பை கொண்டு நாம் மூலத்தை அறிகின்றோம். எமக்குள் நாம் அந்த பிரதிபலிப்பை நன்றாக அறிந்து கொள்ளும் போது பரமாத்மா தானாக வெளிப்படுகின்றது, எமக்கு தானாக உணரப்படுகின்றது. இந்த உரையை நாம் இப்பொழுது கேட்போம்.
I bow to all the seekers of truth. At the very outset, I have to tell you that truth is what it is. You cannot change it, you cannot transform it, you cannot conceptualize it. It is what it is, it was what it was, and it will be what it will be. Whatever I want to tell you today, I have to request you to keep your mind open like scientists. You need not believe into what I say. We have had enough of problems with blind faith. But keep your minds open. In case this proves, then you have to believe. Believe in it. If you are honest people, you have to believe in it. Because it is for the benevolence of your individual self, for the benevolence of your city, your country, and world at large. Most of the problems of this world come from human beings. Humbly we must admit. There's something wrong somewhere that we create problems. And these problems come to human beings when there is a problem with these centers here as explained to you. Now these centers do exist. These are energy centers within. And when they are, thank you, thank you. It's cold, I don't like. I like just ordinary. These centers, when they go into jeopardy, we have this problem of human beings behaving in funny manners. When this power, which is within us, which is in 3.5 coils, that's why it is called as Kundalini. Kundal means a coil. It's a mathematical thing. It rises like a primule in a seed and rises upward against the gravity and pierces through your fontanelle bone area, which was a soft bone in your child. Thank you very much. It's a simpler water is better. Thank you. Thank you. Now the truth is that you are not this body. You are not this mind. You are not this ego. You are not these conditionings. What we say, this is my house, this is my car, this is my wife, this is my husband, my children. But who is this my which owns it? So that my which owns it is the I, the self, is the pure spirit within you. The second truth is that there is all-pervading power of divine love, which does all the living work. Now you see beautiful flowers all over. Since I have come to Australia,
I've been seeing all kinds of flowers, beautiful flowers. Who does this miracle? They are different, of a different shape, different color. Who does that? Who runs our heart? We never ask this question to ourselves. We take all living work for granted. We never bother to find out who does that. The third question that should come to us, really, which cannot be answered by anyone, why are we on this earth? What is our purpose of coming to this earth, to be born as human beings, to be evolved as human beings? What is the purpose? Is it just to ensure ourselves and die? Is that? What is the purpose of life? What is our identity? And when we start asking these questions, we find that nobody has been able to answer this question. Science cannot answer this question. Science has its own limitations. So this all-pervading power, which does all the living work, we have never felt it. We have read it in scriptures that there's all-pervading power of God's love. There's the Ruh is there. They call it Param Chaitanya. Or also they say it's the cool breeze of the Holy Ghost. But where is that? Nobody has felt it. Nobody has known about it. Another problem is this, that our civilizations grew too big. In the West, even in Australia, everywhere. Like a big tree. But what about the roots? If you do not find the roots, the result is, as you have now, recession, this problem, that problem. So where are the roots? If the knowledge of science comes from West, this knowledge comes to you, say from India or from East, what's the harm? Because it's important that we should know our roots. And these are the roots. This is the knowledge of the roots that is within us. When there's problem, outwardly we should know there must be some problem inside ourselves. And we don't know anything about ourselves, nothing. What we know about outside, but we don't know what's wrong with us. Where do we go wrong? So it is very important to understand that if there is a way of going through the last breakthrough of our evolution, if there's a way that we can find out our identity, if there's a way we can know our inner self fully, why not do it? For which you don't have to pay. You can't pay. It's an evolutionary process. It's a living process. For example, how much do we pay for these flowers to Mother Earth? Who's done the job? It's built in a seed to germinate, and built in the mother land that it will germinate. We don't pay for that. It's already built in there. In the same way, if it is built in within you, you can't pay for it. One thing, if you realize that you can't pay for your evolutionary process, for anything that is divinity, for anything that is pure, half of the problems will be solved of this guru shopping that you have been doing all these days. Because if you are not going to pay for it, and these people are asking for money, that means something wrong with them. You cannot market it. Thus, we reach a point where we realize that something spontaneous living process has to take place. And that has become very, very easy in modern times.
because it is described already, prophesied. In the Bible it is the last judgment, and otherwise in the Quran it is Qiyamah, means the resurrection. Even in Indian scriptures they have described about these special times when people who will get so much disillusioned. In the illusion they will be born, and they will be disillusioned that they'll take to reality, and this thing will happen. It's already predicted. And this is the time, such a fortunate time, when we are all born. And it has to work out. It is your own power. It's your own mother. It's your individual mother. And she knows everything about you. It's all tape recorded. And she's anxious to give you the second birth. She is anxious. And she does it very beautifully. I've read some books which says that Kundalini awakening is very dangerous and all that. I can't understand. It has never happened before like that. I've been working like this for the last, I think, I don't know how many years now. At least 25 years. And I've never seen anybody being harmed. On the contrary, everybody is helped. Physically, mentally, emotionally. Now there are 3 doctors who have got MD in Delhi University for surgery in various subjects. Now there's a 4th doctor who is trying on blood cancer and all that. For medical science, if you ask them who does all these things, they'll say autonomous nervous system. But who is this auto? Who is this auto that does this work? They can't answer. They're honest, they can't answer. So this autonomous nervous system, which is parasympathetic and sympathetic, the parasympathetic nervous system we take over. And we can control our parasympathetic through this. Of course, I don't know how far the doctors here are sensitive to a subject like that. But in Russia, I was surprised. There are 200 doctors who are practicing Sahaja Yoga in Russia. Russian people are not so materialistic because they have never known materialism much. About 30% of them are funny type. They'll ask for Marlboro cigarettes. But 70% are so sensitive to Sahaja Yoga. I was amazed the way they took to me and threw away all absurd gurus from them. Not one person could prosper. And no religion is allowed to be practiced there, where they have now started taking to Sahaja Yoga. It's very amazing how these people who don't know even English, he don't know about God, they were not supposed to know about any religion. They're so clean, like a clean slate. And they have taken to Sahaj in such a big manner, I'm surprised, in thousands and thousands of people. So sensitive, so open-minded, and scientifically so equipped. There were 300 scientists, I think maybe more, who invited me. Started telling them about, I thought better start from science. So they said, Mother, don't tell us science, we know everything about science. No, we don't want to. You tell us the science of God. Such eager, intelligent, educated people. Now this democracy of ours, so-called, today also in the newspaper I read the same thing, so-called democracy. Because it looks sometimes like a democracy. You see, like you go to America, you can't even wear your wedding ring. They might take away your wedding ring also, kill you for that. That's supposed to be democracy. You have to be extremely careful. I was surprised in Perth. We were going in the night for about 35 kilometers. No gangsterism on the way. I was surprised how this country is still saved. But it happens that this kind of democracy, without being in connection with that all-pervading power, can take you to anything. Same with religions. You take any religion, whether you are Hindu, Christian, Muslim, anything, one can commit any sin.
What's the use of denouncing others? Everybody just the same, I think, no difference. All are only convinced that they are something excellent. But they are not, in no way. And so many things like this, when we start seeing, we get disillusioned. And we start thinking, where is the truth? Where is the reality? What are we doing? At this time, I call them the seekers of truth. These are special category of people as described by so many poets. And when it works out, they are the ones who jump into themselves, jump into this beautiful era of what we call the New Age. It's a happening. It's not just branding yourself New Age. Somebody calls themselves by some other name. It's not that. It's another Christian, Hindu, Muslim branding. But something that has to happen. And that happening is awakening of the Kundalini. William Blake has said that men of God will be born in those days, men of God. And they will become divine, and they will have powers to make others divine. Exactly that is Sahaja Yoga. Moreover, it's such an internal happening that all outside things are not needed. For example, some people go to Himalayas, stand on their heads, or they starve themselves, fast, do all kinds of things. And they find nothing. They can't understand how it happens. They go on telling me, Mother, we did this, we did that, and we never found anything within ourselves. So first you have to be connected to that all-pervading power. This is the power that's extremely dynamic, no doubt. But it's the power of compassion. So you also become very dynamic. I know poor people becoming very rich suddenly. I've seen people who are sick becoming all right. We have a very nice case in Perth, where a boy who was already married, had children, 2 children. He was in an accident and whole his brain as if came out. It's a terrible condition. And doctors gave it up, that he will die. Not that he was saved, but he's absolutely normal now. I was in tears to see him so beautifully cured. So this all-pervading power, which is the ocean of bliss, ocean of knowledge, ocean of compassion, is the ocean of forgiveness. This power starts flowing through. You become a vehicle of that power. And once you learn how to make others the same way, how to raise their Kundalini, you can create thousands of people who are self-realized. Surprisingly, in Australia, many children are born who are realized souls. Very surprising. Maybe because in other European countries, children are killed by the parents. So maybe they are taking to you people who are kind to children. Your government is also very kind to them. And these children are not understood by parents sometimes because they are very different. And they are very moral. So all the problems that we have created out of our ideas of sort of modernism or any kind of thing, and that we see that our children are going to dogs, is all stopped through this awakening. It's like this, that if I tell some children don't take to drugs, they'll never listen to me. If, supposing I'm carrying
a snake in my hand and there's darkness all over. I can't see anything. And somebody says, you have a snake in your hand, I'll never give up. If I am very obstinate, I'll never give up. I say, no, it's just a rope. But when there is little light, I will myself give it up. In the same way it happens. It works this way, that you yourself become powerful to throw away all that is destructive, all that is to be given up. I don't have to say, don't do this. The 10 commandments we don't talk about in Sahaja Yoga, but only in you the religion is born. The innate religion, which keeps you religious, righteous, compassionate, and dynamic. You don't have to change your dress, you don't have to change your lifestyle, you don't have to give up your wives and children, but you get it just where you are. It's so simple, made so simple. I would say, if you are hungry, you can have it. Like, if I've done the cooking, and if you are hungry, you will say otherwise, mother, just let's have the food. But if you are not, then you will go on discussing, arguing, this, that. These are all mental feats. I mean, if you want to ask me a question, you can ask me any number. And I'm quite an expert now, 25 years I've been facing all of you. And I can answer you. But it's a mental feat. It doesn't give you realization. You are here for your realization, by which you are helped so much that physically, mentally, emotionally, and spiritually, you become all right. Firstly, you become peaceful. Absolutely peaceful. The peace within you, you achieve. How? You live with your thoughts. The thoughts rise, fall, rise, fall. And in between these thoughts, there's a little space. Mostly, you are thinking about the future or the past. You cannot be in the present. In the present, there is no thought. You are with reality. So when the Kundalini rises, these thoughts elongate and the space in between of the present is established. When that space is established, you become peaceful, absolutely peaceful within yourself. I have met many people, elite people, I should say, very elite, who have got peace prizes. But so hot-tempered people, I tell you, that you have to touch them with a barge pole. I mean, you cannot go near them. It's horribly hot-tempered people, and they have got peace awards, I don't know how. No peace within. At the slightest thing, they just shoot off. No patience, nothing. And then I realize that it's so outside, the whole thing is. They don't understand if you don't have peace within. How can you have a peace award? But you can. That is our life. Now this peace is established within you and you become, it's a new dimension of existence where you become thoughtlessly aware. You are absolutely aware but no thoughts, just in peace. But you are aware. You are not fainted down or you are not in some sort of a trance. You are absolutely aware and very much more aware because you are in reality. Then the second dimension you achieve is that you start feeling on your fingertips this cool breeze of the Holy Ghost. Sometimes you feel it hot also. On these fingertips are your sympathetic centers. And these sympathetic centers are from left and right. They join together to make the parasympathetic. So we have the left side and the right side within us. And this left and right side indicates on our right and left side. On the left side we get our emotional, and the right side our mental, and I mean English language mental means something different, but I mean whatever we do with our brain.
And also, you receive your physical problems on the right hand side. These problems are indicative on your fingertips, said by Hazrat Muhammad, that at the time of Qiyamah, your hands will speak and will give witness against you, means they'll tell you what's wrong with you. But not only that, they also tell you what's wrong with others. Now somehow if you know how to correct these centers, you are all right. And correct the centers of others, you can also make them all right. It's so simple, it's all within you, all the mechanism is within you. It's all there. Only thing, you have to understand the importance of it. Without that, you can never be happy. This power, which is there, is the power of pure desire. All other desires are not pure. Today we want to have, say, some flowers, tomorrow we want to have a house, day after tomorrow we want to have helicopter, I don't know, we go on and on. So every desire, whichever is fulfilled, is never satisfying. Once we get it, it's finished, then again. Of course, it's a law of economics also, that in general wants are not satiable, is a fact. But this desire, whether you know it or not, is within you, whether you are aware of it or not, is the desire to be one with this all-pervading power. And all the powers that you have within you start manifesting. You have no idea at all what powers you have. I always say about a television taken to a very remote village in India where they have never seen electricity. And if you tell them that in this box you can see some films, they'll say, what, this is just a box? What are telling the stories? We also feel that we are just a box, nothing more than a box. But do you know what powers you have within yourself? What you can do for this world? What can you do for yourself, to your family, to your children? How you can really be a great force of reforms and transformation without troubling anybody? Because after this you know the absolute truth. You know them on your fingertips. If a man from India comes from the jail, he directly will come either to Australia or he will go to America. Wear a dress of what you call this Sadhu Baba's dress in saffron color and go and sit in any place and become a big guru, earn a lot of money. How will you know whether this fellow has been to jail or is he a real person or not? So, on your fingertips you can find out the absolute truth. A new dimension in you, that on your fingertips you know not only your centers but 10 centers of others. Everybody feels the same way, knows the same way. Then where is the quarrel? Where is the argument? Where is the war? Now we have in India sometimes people coming from 60 nations, because Sahaja Yoga is now practiced in 60 nations. I've never seen them quarreling, fighting. Of course they pull each other's legs and have a little humor about it. But never ever seen fighting, never. No question of argument. Because you do not know the absolute truth. So somebody says that Christianity is good, somebody says this Islam is good, somebody says that is good, or democracy is good, or communism is good. How? How do you know that? Because you have got yarn in your heads and that's how you have formed your own ideas, and you are all fighting with each other. It's all mental, which is all limited. But with this, you know the absolute and is tangible. You can diagnose people. One fellow went to Houston and he said, Mother, I was half dead with diagnosis only. But I said, you don't have to do anything in Sahaja Yoga like that. You can diagnose about yourself, you can diagnose about others. There's no need to go through all that. This is what it is, that
You have to have your own powers manifesting, and you must have the full knowledge about it. It should not be halfway. Your attention becomes extremely innocent and powerful. The attention, when it is diverted everywhere, you see, you get confused and people get schizophrenia, this, that, all that. But here the attention is very innocent, and such a person, even if he radiates or even if he looks at or glances at somebody, he can give peace, he can give redemption, he can do so many things he can do because his attention has become enlightened. Sitting down here, you can know about anybody you want to know. You can know about the people who are dead or the people who are very far away. You can find out sitting down here. This is what we can call as collective consciousness. A new dimension of consciousness comes to you, about which Jung has written, collective consciousness. So you develop this collective consciousness within yourself. For that you don't need any education, you don't need anything. Even villagers can do it. Even small little children can do it, because they know this power. As all of us have the power to see something, as you all can see me sitting down here, in the same way you can know about others, know about yourself without doing any acrobats. So simple as that. All these powers are yours. But above all, you jump in the sea of joy. The whole problem is taken over by this all-pervading power of God. We say, we leave it to God, all right, leave it to God. But you are not connected. When we pray also, we are not connected, A telephone which is not connected, you go on moving it, it will get spoiled, but you are not connected. After realization, even to just a problem comes to you and it gets solved. Because you get out of your problem, you can see it clearly, and the divine helps you. There have been so many blissful miracles of Sahaja Yogis that now we have given up. We wanted to print them, but in 1 month they became so much high and we didn't know what to do. So all over, we have to not believe in God, but you have to feel the bliss of God, how He looks after you. It's not just a talk or a sermon, but it's a happening. And the happening has to take place, otherwise our attention which is outside will not be taken inside. It's a question of understanding our own value, respecting ourselves. And it works. As you all are here, I know you are all seekers, otherwise you would not be here. And it is your right to get this realization. Sahaj means born, Saha is with you, Jai is born. With you is born. This right to get to this yoga means the union with the divine. And is your right. And you should assert. And all those who will ask for it have to have it. It is their right. The whole thing has built in our revolutionary process. And now the last bit has to happen and it will work out. I have to tell you one thing more, that it is not an individual happening. It's a collective happening. It works better when there are many people. Also, when you have to know about it, learn about it, take advantage of it, you have to come to the collective. It's not like other organizations where they have an introductory lecture, and after that they start marketing it. You cannot market it. For definite, you cannot market it. It is divine love. And love you can never market. In the same way, this is divine love. How can you market it? So, if you have respect for yourself, if you really love yourself, and you care for yourself, you are not self-centered. Because after all, you are a human being. Epitome of evolution. So, only thing, you have to give some time and come to the collective and progress in Sahaja Yoga. It's not difficult at all. Nothing is to be done, as I told you.
It's not to stand on your head or anything. Just wherever you are, you will get it. It's so simple because the time has come and you are not obliged to me by for anything. It's just happening all over and happens to everyone. So I would request you to pay attention to it. And once you get your realization, you should really come to the collective, because it would be like what Christ has described, the sprouted seeds which were thrown somewhere and were lost. So you have to grow. And that growth is important. Once it happens, if you have any concern for your country, for yourself, and for the world, you should try to keep to it and understand it. It's as simple as that. So the last thing, as I told you, jump in the ocean of joy. That is, when your ego is pampered, you feel happy. And when the ego is punctured, you feel unhappy. It is joy, it has no duality. It's just a witness state in which you witness everything like a drama. And you lose your age very much. You feel very dynamic, at the same time very compassionate. As you know, I'm 71 years of age and I'm traveling practically every third day. And it's all right. People said, Mother, don't you feel you are traveling too much? I said, I'm not traveling. I'm just sitting everywhere. Where am I traveling? In the same way, it happens to you. And the aging and all that never comes into your mind. You just live in the present, and you just enjoy life. Enjoy the company of all other realized souls. All over the world you have relations. Wherever you go, they'll be all there to help you, to look after you. Something happens to one person all over the world, they will try to help. The doctors will run to that place, and people will pray, and they will see to it the person is saved. It's such a big family, such a beautiful family, into which I would request you to join. May God bless you. அழகான ஆழமான மற்றும் எளிமையான அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த ஸ்ரீ மாதாஜியின் உரையின் பின்பு நாம் ஒரு பாடலை கேட்டு இன்றைய தியானத்தை முடித்துக்கொள்வோம். இந்த உரையை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கலாம். ஷட் சித் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம். சத்தியம் சித்தம் ஆனந்தம். அதாவது சத்தியம் உண்மை எமது கவனத்தில் வந்து ஒளியூட்டப்படும் போது நாம் மன அமைதியும் ஆனந்தமும் அடைகின்றோம். அந்த உண்மை எமது மனத்தெளிவு தருகின்றது. அது ஆறுதலையும், அந்த பின்பு எமது தூய்மை, எமது ஆத்மாவே அந்த சத்தியம். அதை உணரும் போது ஆனந்த நிலையும் ஏற்படுகின்றது. அந்த நிலையே தியான நிலை, ஆத்ம நிலை. அதுவே சிவோகம். சிவோகம் என்றால் நான் ஒரு தூய ஆத்மா, அந்த நிலை. ஸோ இந்த பாடலை நாம் கேட்போம். அதுவே நான். அதை நாம் உணரும் போது பரமாத்மாவை உணர்கின்றோம். அந்த தெய்வீகத்துடனான இணைப்பு நமக்கு கிடைக்கின்றது. அந்த இணைப்பு அவசியம். யோகா.
ஸோ இந்த பாடலை கேட்டு நாம் இன்றைய தியானத்தை முடித்துக்கொள்வோம்.
இப்பொழுது இன்றைய கூட்டு தியானத்துக்காகவும் ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரைக்காகவும் நாம் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை முடித்துக்கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக மேலெடுத்து சென்று ஒரு முடிச்சு போடுவோம். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது தடவை மெதுவாக மேலே கொண்டு சென்று இரண்டாவது முடிச்சு கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை மெதுவாக மேலே கொண்டு சென்று 3 முடிச்சுகள் போடுவோம். 1 2 3. கைகளை மெதுவாக கீழே கொண்டு வந்து கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரா. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதாஜி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். நாம் ஸ்ரீமாதாஜியை வணங்கும் போது அனைத்து நற்பண்புகள், எமக்குள்ள அனைத்து நற்பண்புகள், ஆத்மாவின் நற்பண்புகளுக்கு வணக்கம் செலுத்துகின்றோம். அதேபோல் அனைவருக்கும் முன்னால் இருக்கும் அனைவரினுடைய ஆத்மாவின் நற்பண்புகள், அவர்களுக்குள் இருக்கும் நற்பண்புகளுக்கும் நாம் வணக்கம் செலுத்துகின்றோம். இதுவே இந்த இருகைகளையும் எமது இடது நாடி வலது நாடி இருகைகளையும் ஒன்றாக கூப்பி நாம் இருதயத்தை எமது கைக்குள் பிடித்துக் கொள்கின்றோம். எமது இருதயம் மற்றவர்களின் இருதயம். இதுவே நாம் வணக்கம் செலுத்துவதன் அர்த்தமாகும். அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீ மாதாஜி மற்றும் எம்மோடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் நமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். ஃபேஸ்புக் அன்பர்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சாட் மூலம் எமக்கு அறிய தரலாம்.